கூட்டுத்தொடரின் உறுப்புகளின் எண்ணிக்கை எண்ணாவது உறுப்பு நடு உறுப்பு காணல் முறை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கூட்டுத்தொடர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கூட்டுத்தொடரில் மொத்த உறுப்பு, எண்ணாவது உறுப்பு, நடு உறுப்பு இதெல்லாம் கேட்டாங்கன்னா எப்படி நம்ம போடுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் ஒன்று உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். அந்த ஒரு ட்ரிக்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த சம்மை ஈஸியாக நம்ம போடலாம். இந்த சம்மை எப்படி போடலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கேள்வி பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் கொடுத்துருக்காங்க 4, 9, 14, 109. என்ன கேள்வினா உறுப்புகளின் எண்ணிக்கை. ஸோ உறுப்புகளின் எண்ணிக்கைனா என்னென்ன அர்த்தம்னா மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு அர்த்தம். ஸோ மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத அங்கே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது கூட்டுத்தொடர். என்ன வகையான கூட்டுத்தொடர்னா ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 4, செகண்ட் என்ன இருக்கு 9. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 5 + 5. செகண்ட் நம்பர் என்ன இருக்கு 9. அடுத்த நம்பர் தேர்டு 14. 9ல இருந்து 14 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு +5. ஸோ இது வந்து +5 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு கூட்டுத்தொடர். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா காமனா இன்க்ரீஸ் வேல்யூ டி என்னன்னா 5. ஸோ இது நம்ம தெரிஞ்சாச்சு. அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 4, லாஸ்ட் நம்பரு 109. நான் சொல்ற ட்ரிக்ஸ் என்னன்னா இதுதான். இதை மட்டும் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நம்ம முடிச்சிடலாம். ஸோ இன்க்ரீசிங் வேல்யூ 5, ஃபர்ஸ்ட் நம்பரு 4. ஸோ இன்க்ரீசிங் வேல்யூல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை கழிக்கணும். இதுதான் அந்த ட்ரிக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 5ல இருந்து 4 கழிக்கிறோம். 5 - 4 நமக்கு என்ன கிடைக்குன்னா +1. ஸோ இதுதான் அந்த ட்ரிக்ஸ். இந்த ட்ரிக்ஸ் நம்ம கரெக்டாக தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக சம்ம என்னன்றது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே இருக்கிறது +1. +1னா லாஸ்ட் நம்பரோட +1 ஆட் பண்ணணும். -1 வந்தா, சப்போஸ் நெகட்டிவ்ல வந்தா மைனஸ் வந்தா மைனஸை கழிக்கணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு +1 வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் நம்பரோட +1 ஆட் பண்ணுறேன். டோட்டலாக எவ்வளோ வருது 109. ஒரு 1 ஆட் பண்ணிங்கன்னா 110. ஸோ என்ன எண்ணிக்கை எவ்வளோனா 110 டிவைடட் பை இந்த 5 காமன் டிஃபரன்ஸ். 5ஆல் டிவைட் பண்ணினா 4 5 5 22 5 சாரி 110. ஸோ இந்த சம்மோட மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22. சேம் மெத்தட் தான். செகண்ட் சம் பாருங்க. இங்க என்ன கூட்டுத்தொடர் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். 7 13 19 எக்ஸெட்ரா 205. ஸோ இது போல இருக்கு அந்த கூட்டுத்தொடர். என்ன கேட்குறாங்க, உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை உறுப்புகள் இருக்குன்றதான் கேள்வி. ஸோ மொத்த உறுப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வழக்கமாக ஃபர்ஸ்ட் பண்ண அதே லாஜிக் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 7, செகண்ட் நம்பர் 13. 7ல இருந்து 13 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 6 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ +6. அடுத்தது 13ல இருந்து 19 அகைன் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா +6. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இந்த +6 இந்த கூட்டுத்தொடர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா காமன் டிஃபரன்ஸ் +6. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா வழக்கமாக சொன்ன அந்த ஏற்கனவே சொன்ன அந்த ட்ரிக்ஸுக்கு போகிறேன். இன்க்ரீஸ் ஆகிற காமன் இன்க்ரீஸ் ஆகிற அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 6. ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 7. ஸோ இதிலிருந்து இதை நான் கழிக்க போகிறேன், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ 6 - 7 என்ன வருதுன்னா -1. ஏன்னா பெரிய சைனு -7. ஸோ அதனால நான் -1 போடுறேன். ஸோ உங்க வேல்யூ மைனஸ்ல வந்திருக்கு. இப்போ லாஸ்ட் நம்பரை கூட நான் மைனஸ் பண்ணிட்டு போறேன். லாஸ்ட் நம்பர் இங்க என்னன்னா 205. 205ல -1 போச்சுன்னா 204. ஸோ அவ்வளோதான் சிம்பிள் ஆன்சர். n = என்னன்னா 204. லாஸ்ட் நம்பர்ல இருந்து கழிச்ச வேல்யூ 204 டிவைட்ல இந்த காமன் டிஃபரன்ஸ் பை 6. 6ஆல் அடிச்சா ஆன்சர் வந்துட போகுது. 4 6 20ல 3 டைம்ஸ் இருக்கும். கேரி ஆகுது 2. ஸோ 24 என்னும்போது 4 டைம்ஸ் ஆகும். ஸோ என்னோட வேல்யூ 34. அப்போ பாருங்க, மறுபடியும் நான் சொல்றேன். ஒரு கூட்டுத்தொடர் கொடுத்துறாங்க. கூட்டுத்தொடரில் ஃபர்ஸ்ட் இது இன்க்ரீசிங்கான கூட்டுத்தொடரா டிக்ரீசிங்கான கூட்டுத்தொடரா நம்ம பார்க்கணும். இன்க்ரீசஸ் ஆகுது. எவ்வளோன்னா 6 6 ஆகுது. அதுதான் டி. ஸோ டி என்றது என்னன்னா காமன் டிஃபரன்ஸ் 6 முடிஞ்சது. நம்ம யூஸ் பண்றது என்னன்னா ஒரே ஒரு சின்ன லாஜிக் தான்.
என்ன லாஜிக்னா இன்க்ரீஸ் ஆகிற வேல்யூ அந்த காமன் டிஃபரன்ஸ்ல இருந்து எதை கழிக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் கழிக்க போறோம். இங்க எதை கொடுத்தாலும் சரி அப்படியே கண்ணை மூடிட்டு கழிச்சிருங்க. அப்போ 6ல இருந்து 7 கழிக்கிறேன், எனக்கு -1 வருது. இவ்வளவுதான் அந்த லாஜிக். இந்த லாஜிக் எடுத்துட்டு போயிட்டு இங்க அப்ளை பண்றேன். லாஸ்ட் நம்பரை கூட அப்ளை பண்றேன். 205ல 1 போச்சுன்னா 204. ஸோ டைரக்டா கட் பண்றேன், எனக்கு மொத்த எண்கள் கிடைச்சிடுது. ஸோ 7ல இருந்து 205 வரை இருக்கிற இந்த கூட்டுத்தொடர்ல உறுப்புகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 34. ஸோ இதே மெத்தட்ல இன்னொரு சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் பார்க்குறேன். சேம் கான்செப்ட் தான். ஸோ 2 சம் பார்த்ததுல நமக்கு கிளியரா ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க இடையில பிளஸ் வந்தாலும் அது கூட்டுத்தொடர் தான், இல்ல ஆர்டரா இன்க்ரீஸ் ஆகிட்டு போனாலும் அது கூட்டுத்தொடர் தான். இங்க பாருங்க 7, 11, 15, 39 என்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ இன்க்ரீஸ் ஆகுறது 7ல இருந்து 11 4, 11ல இருந்து 15 அதுவும் 4, எல்லாமே பிளஸ் 4 ஆகுது. ஸோ 4 இன்க்ரீஸ் ஆகுது. டி ஈக்குவல் டு என்னது 4. அப்போ காமன் டிஃபரன்ஸ் 4 தெரிஞ்சாச்சு. வழக்கமா யூஸ் பண்ற ட்ரிக்ஸ் தான். 4ல இருந்து 7 கழிக்க போறோம். அப்போ 4 - 7 -3. அவ்வளவுதான், சிம்பிள். இந்த -3 இங்க கழிச்சுட்டா வரக்கூடியது பாருங்க 139ல -3 போச்சுன்னா 136. எண்ணிக்கை ஆக்சுவலா எண்ணி தான். அப்போ பாருங்க நம்பர் என்ன கிடைச்சிருக்கு, நம்ம கழிச்சதுக்கு அப்புறம் வந்த நம்பர் என்னன்னா 136 டிவைடட் பை இந்த காமன் டிஃபரன்ஸ் 4. இது மட்டும் கட் பண்ணுங்க. 3 12 மீதி 1 4 16. ஸோ எண்ணிக்கை 34. இப்போ பாருங்க ஃபோர்த் சம் பார்க்குறோம். 4வது சம் இதே கான்செப்ட்ல 4வது சம் என்ன சொல்றாங்கன்னா 3 5 7 9 11 என்கிற அப் டு எக்ஸெட்ரா இது மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் இருக்கு. 16வது உறுப்பை கேட்குறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே டோட்டல் உறுப்பு என்ன நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து எக்ஸாக்டா 16வது உறுப்புன்னு சொல்றாங்க. ஸோ இதை எப்படி பார்க்கலான்றதா இந்த வீடியோ, இந்த ஃபோர்த் சம்ல நம்ம பார்க்க போறோம். சேம் லாஜிக் தான், அதே தான் நான் பண்ண போறேன். நீங்க பாருங்க 3 செகண்ட் உறுப்பு 5 தேர்ட் 7. ஸோ இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. என்ன இன்க்ரீஸ் ஆகுது? ஃபர்ஸ்ட் 3ல இருந்து 5 பிளஸ் 2, 5ல இருந்து 7 பிளஸ் 2, 7ல இருந்து 9 பிளஸ் 2. ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர். என்ன இன்க்ரீசிங்னா 2 தான் இன்க்ரீசிங். அப்போ டி வந்து 2. ஸோ இது நமக்கு தெளிவாக தெரியுது. அடுத்தது நம்ம பண்ண வேண்டிய ட்ரிக்ஸ் என்னன்னா இன்க்ரீஸ் ஆகிற அந்த 2 ஃபர்ஸ்ட் உறுப்புல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து நம்ம கழிக்க போறோம். ஸோ 2 - 3 என்ன வந்தது பாருங்க -1. ஸோ இதையும் நம்ம பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா 16வது உறுப்பு. ஸோ 16வது உறுப்புனா நம்ம கண்டுபிடிக்க போறது ஒன்றும் இல்லை, அங்கே எந்த உறுப்பு கொடுத்தாலும் சரி அந்த நம்பர் இன்ட்டு இங்கே மல்டிபிள் பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. இன்ட்டு எதுனா காமன் டிஃபரன்ஸ் 2 எவ்வளோ வந்து பாருங்க 16 × 2 32. இந்த 32 ஆன்சர் ஆனால் இது இல்லை. என்ன ஆன்சர்னா இங்கே நம்ம பண்ணும்போது லாஜிக் படி நமக்கு ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸோ என்ன வருதோ அதுக்கு ஆப்போசிட்ல வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு அங்கே சேர்த்துடணும். இங்கே -1 வந்து இருக்கு, அதனால +1. சப்போஸ் இங்கே +1 வந்ததுன்னா இங்கே -1 போடுவோம். ஆனால் இங்கே -1 வந்ததுனால 32 + 1. அப்போ 16வது உறுப்பினுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 33. ஸோ 16th டேர்ம் என்னவா இருக்குன்னா 33 இருக்கும். ஸோ இதே மெத்தட்ல இன்னொரு சம்மை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, சேம் மெத்தடில் அடுத்த சம்மை நம்ம பார்க்குறோம். இந்த சம் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் எக்ஸசைஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்க 3 15 27 39 அப் டு எக்ஸெட்ரா. இது போல ஒரு தொடர் வரிசை கூட்டு தொடர் வரிசையில் இருக்கிற ஒரு சீரீஸை கொடுத்துட்டாங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா 15வது உறுப்பு கேட்குறாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம போட்ட அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். 15வது உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். 15th டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் இது கூட்டு தொடரானா ஆமாம் எஸ். எப்படின்னா 3ல இருந்து என்ன போயிருக்கு 15, அப்போ ப்ளஸ் 12. 15ல இருந்து 27 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 12. ஸோ டி வந்து 12. இதில் தான் நமக்கு தெரிஞ்சிடுது தெளிவாக. நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னது, ஒரே ஒரு ட்ரிக்ஸ் ஆல்ரெடி சொன்னது தான். இன்க்ரீஸ் ஆகிற வேல்யூ காமன் டிக்ரீஸ் எவ்வளோன்னா 12. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து கழிக்கணும். இப்போ கழிச்சா என்ன வரும் பாருங்க 12 - 3 ஈக்குவல் டு
9. 12ல் 3 போச்சுன்னா 9. நமக்கு இந்த ட்ரிக்ஸான வேல்யூ தெரியும், டேர்மும் தெரியும், அதாவது டியும் தெரியும், டேர்ம் வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ 15வது டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 இன்ட்டு டி 12. ஸோ 15 இன்ட்டு 12 180 180. ட்ரிக்ஸில் வந்த வேல்யூ என்னதுன்னா +9. நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ளஸில் வந்தால் இங்கே மைனஸ் பண்ணிக்கணும், மைனஸில் வந்தால் ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ -9 கழிச்சா எவ்வளோ வர போகுதுன்னா 171. ஸோ 15th டேர்ம் என்னவா இருக்குன்னா 15வது உறுப்பு 171 இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, போன சம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா எத்தனாவது உறுப்பு 15 16 17 இது எல்லாமே பார்த்தோம். ஸோ எத்தனாவது உறுப்புன்னு கேட்பாங்க, அதனுடைய மதிப்பை கண்டுபிடிச்சோம். இந்த சம்மில் என்ன கேட்குறாங்கன்னா மதிப்பு கொடுத்துட்டாங்க, இது எத்தனாவது உறுப்புன்னு கேட்குறாங்க. இதையும் எப்படி போடலான்றத இதே சேம் கான்செப்டில் பார்க்கலாம். இங்கே கேள்வி பாருங்க, 2 7 12 17 87. இது ஒரு 17 வரைக்கும் தான். இது ஒரு கூட்டுத்தொடர், இது ஒரு வரிசை. இதில் 87வது எண் வந்து எத்தனாவது உறுப்பாக இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. சரி, வழக்கமாக என்ன பண்ணுவோம், இந்த ஆர்டர் வந்து இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்கான்னு பார்ப்போம். ஸோ 2லேருந்து 5 ப்ளஸ் 2லேருந்து 7 ப்ளஸ் 5, 7லேருந்து 12 ப்ளஸ் 5. ஸோ இன்க்ரீசிங்கில் இருக்குது. அப்போ டி வந்து என்னது 5. ஸோ காமன் டிஃபரன்ஸ் 5. ட்ரிக்ஸுக்கு வரலாம். ட்ரிக்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், இன்க்ரீஸ் ஆகிற நம்பர் என்னவோ அதை ஃபஸ்ட் நம்பர்லேருந்து கழிச்சணும், முதல் எண்ணிலேருந்து. இப்போது 5 -2 என்ன வரப்போகுதுன்னா 3. என்ன 3னா +3. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா 87 எத்தனாவது உறுப்பாக இருக்கும் அப்படின்னா இங்கே என்ன வந்திருக்கு 3 வந்திருக்கு. ஸோ எடுத்துகிட்டு வந்து இங்கே +3 இருந்தாலும் ஆட் பண்ணிடுங்க. டோட்டலாக 90. எத்தனாவது உறுப்பு அப்படின்னா நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும், டிவைட் பண்ணி தான் ஆகணும். அப்போது எத்தனையாவது உறுப்பு, உறுப்பை கேட்டால் டிவைடடு, மதிப்பை கேட்டால் பெருக்கல். ஸோ 90/5. 90ல் எத்தனை 5 இருக்குன்னு பார்க்கலாம். 4 5 5, 9ல் 1 டைம் இருக்கும், மீதி 4, 8 5 40. ஸோ 18. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 87ன்றது எத்தனாவது உறுப்புனா 87ன்றது 18வது உறுப்பு. ஸோ உறுப்புன்னாவே டிவைடடு, மதிப்புன்னா மல்டிபிள். ஸோ இதே கான்செப்டில் இன்னொரு சம்மும் பார்த்துக்கலாம் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், அதே மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே போட்ட அதே மெத்தட் தான். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 16 11 6 1 என்ற ஏபிஎல். இது ஒரு கூட்டுத்தொடர். இதில் -54 எத்தனாவது உறுப்பாக இருக்குன்னு கேட்குறாங்க. எத்தனாவது உறுப்பு இல்லை என்னாவது உறுப்பு இல்லை மொத்த உறுப்பு, இது மாதிரி உறுப்புன்னு கேட்டாவே வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்னா காமன் டிஃபரன்ஸால் டிவைட் பண்ணணும். இதுதான் ஒரு சிம்பிள் லாஜிக். இதுவே பார்த்தீங்கன்னா மதிப்பு கேட்டாங்கன்னா நம்ம மல்டிபிள் பண்ணணும். மதிப்புன்னு வந்தால் மல்டிபிள், உறுப்புன்னு கேட்டால் டிவைடு. இதுதான் இந்த சம்மில் இருக்கிற ஒரே ஒரு லாஜிக். சரி, ஃபஸ்ட்டு நம்ம சம்முக்கு போகலாம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, 16லேருந்து 11 எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது பாருங்கள், குறையுது. அப்போ டிக்ரீசிங், அப்போ டி கண்டிப்பாக டிக்ரீசிங்காக தான் இருக்கும். 16லேருந்து 11னா -5, 11லேருந்து 6 மறுபடியும் குறையுது 5. ஸோ எல்லாமே 5 5 குறைஞ்சிட்டே வருது. அப்போ காமன் டிஃபரன்ஸ் 5. ஸோ இது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. வழக்கமாக நம்ம போகிற ட்ரிக்ஸ் என்ன, காமன் டிஃபரன்ஸ் அடுத்து இருக்கிற முதல் உறுப்பு என்ன பண்ணுவோம், கழிப்போம். இதிலிருந்து இதை கழிக்க போகிறோம். ஸோ -5 முதல் உறுப்பு -14 கழிச்சுட்டா என்ன கிடைக்கும் பாருங்கள், ரெண்டுமே மைனஸ். அப்போ வேல்யூ ஆட் பண்ணணும், -21. 5 16 ஆட் பண்ணிங்கன்னா 21. சைன் வந்து மைனஸ்ன்றதுனால -21. ஸோ கேட்டுக்கிறது என்னன்னா 54வது உறுப்பு. டைரெக்டாக அங்கே எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். இங்கே என்ன வேல்யூ வருதோ அதை எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். அப்போ -21 ஆட் பண்ணிங்கன்னா 4 1 5 5 2 7 மைனஸ். ஸோ -75. ஸோ லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்குன்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான் 75. வந்த வேல்யூ டிவைட் பண்ண போகிறோம். அப்போது -54 எத்தனாவது
உறுப்புன்னு தான் கேட்டுக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உறுப்புன்னு கேட்டாவே டிவைட் பண்ணிட வேண்டியதான். -75 -5 டிவைட் பை -5 மைனஸ் கேன்சல் 4 5 5 5 5 75. ஸோ சாரி 5 5 75. ஸோ அந்த வேல்யூ பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஒரு ட்ரிக்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுங்க. அடுத்தது எத்தனாவது உறுப்புன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், எடுத்து டிவைட் பண்ணணும். இவ்வளோ தான் இதில் இருக்கிற கான்செப்ட். தேர்ட் கான்செப்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, கூட்டுத்தொடரில் நடு உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கிறன்றதை இந்த சம்மில் பார்க்க போகிறோம். சம் பாருங்க, 2 7 12 17 82 என்ற ஏபிஎல் ஐ மீன் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் நடு உறுப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பயன்படுத்தின அதே ட்ரிக்ஸ் தான் இங்கே பயன்படுத்த போகிறோம். கூட்டுத்தொடர்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போது கூட்டுத்தொடர்னாவே ஒரு காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ டி என்னன்றதை நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, அடுத்த நம்பர் 7, 2ல் இருந்து 7 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா +5, 7ல் இருந்து 12 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா +5. ஸோ +5 +5ன்னு இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா +5. ஸோ இதனுடைய இந்த கூட்டுத்தொடருடைய காமன் டிஃப்ரென்ஸு 5. நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம ட்ரிக்ஸுக்கு வருவோம். வழக்கமாக என்ன பண்ணுவோம், காமன் டிஃப்ரென்ஸ் என்ன வருதோ அந்த வேல்யூ எடுத்து ஃபர்ஸ்ட் நம்பரால் செப்பரேட் பண்ணுவோம். அப்படி செப்பரேட் பண்ணால் 5 - 2 என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ இங்கே என்ன கிடைக்குது, நம்ம ட்ரிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா 3 கிடைக்குது. இந்த 3 என்ன பண்ணலாம்னா லாஸ்ட் நம்பர் என்ன வழக்கமாக ஆட் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ்னா ப்ளஸ்ஸு, அப்போ 82 3 ஆட் பண்ணோம்னா 85. நமக்கு கேட்டது நடு உறுப்புன்னும் போது நம்ம டைரெக்டாக நடு உறுப்புக்கு போக முடியாது. மொத்த உறுப்பு என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம நடு உறுப்புக்கு போக முடியும். மொத்த உறுப்பு கண்டுபிடிக்க ஆல்ரெடி இந்த லாஜிக் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ n = டோட்டல் வேல்யூ 85 டிவைடட் பை 5. கட் பண்ணோம்னா 1 5 5, 8ல் 1 5 இருக்குது, மீதி 3. அப்போ 35, 35ல் 5 எத்தனை முறை இருக்குன்னா 7 முறை இருக்குது. ஸோ இந்த கூட்டுத்தொடரில் இருக்கிற மொத்த நம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17. நமக்கு மொத்த நம்பர் தேவையில்லை, நடு உறுப்பு தான் தேவை. நடு உறுப்புனா அதில் பாதி /2 பண்ணுங்க. கட் பண்ணால் 8.5ன்னு வரும். ஸோ 8.5னா 9வது டேர்ம் தான் நடு உறுப்பாக இருக்கும். அப்போ இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பு தான் நடு உறுப்பு. நம்ம 9வது உறுப்பை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நோட் பண்ணிங்க, நடு உறுப்புன்றது என்னன்னா 9. அதே போல் இங்கே மொத்த எண்ணிக்கை 17ன்னு வந்திருக்கு. எண்ணிக்கை ஒற்றைப்படையில் வந்துச்சுன்னா நடு உறுப்பு எக்ஸாக்டாக 1 தான் இருக்கும். எண்ணிக்கை இரட்டைப்படையில் வந்ததுன்னா நடு உறுப்பு 2 உறுப்பு வரும். ஸோ இங்கே ஒற்றைப்படையில் வந்ததுனால ஒரே உறுப்பு தான் நடு உறுப்பு, அது என்னன்னா 9. ஸோ 9th டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா முடிஞ்சிருச்சு. அப்போ 9வது உறுப்பு என்ன அப்படின்றது தான் கான்செப்ட். இப்போ 9th டேர்முக்கு என்ன பண்ண போகிறோம், உறுப்போட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னாவே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மல்டிபிள் தான். ஸோ 9 × 5 காமன் டிஃபரன்ஸ் 5. அப்போ 9 × 5 எவ்வளோனா 45. 9 5 45. இதுதான் ஆன்சர்னா இது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 3 வந்து இங்கே ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு மிட் டேர்ம் கிடைச்சிருக்கு. அப்போ ஆட் பண்ண இந்த 3யை இப்போ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ ரிமூவ் பண்ணிட்டா என்ன வரப்போகுது 42. அப்போ நடு உறுப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா 9, நடு உறுப்போட மதிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா 42. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் ஒன்று பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இந்த சம் பாருங்க, இதுவும் நடு உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் நமக்கு எக்ஸசைஸ் சம்மாக இருக்குது. ஸோ எப்படி போகிறதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 9 15 21 27. ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர். அப்போ என்ன இன்க்ரீசிங் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9லேருந்து 15 6, 15லேருந்து 21 6, 21லேருந்து 27 6. அப்போ காமன் டிஃப்ரென்ஸு தெளிவாக நமக்கு தெரியுது 6. ஸோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வழக்கமாக நம்ம பண்ணுற ட்ரிக்ஸ். என்ன ட்ரிக்ஸு, காமன் டிஃப்ரென்ஸு முதல் உறுப்பு. அப்போ இதிலேருந்து இதை கழிக்க போகிறோம்.
என்ன வரப்போகுது பாருங்கள், 6 - 9 = -3. இந்த 3 நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே இங்கே அப்ளை பண்ண போகிறோம். -3னா -3 லாஸ்ட் டைம் வந்து கழிச்சா வருது என்னது 180. ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ்வலாக போகிறது தான். அப்போ n என்னவா வரப்போகுது, n = 180 / 6. 1 6 6 18. அப்போ டோட்டலாக 30. அப்போது இந்த சம்மில் இந்த ஏபியில் இருக்கக்கூடிய மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30. 30ன்றது என்னென்னா ஒற்றைப்படையா இரட்டைப்படையானா இரட்டைப்படை. அப்போ எத்தனை நடு உறுப்பு கிடைக்குன்னா 2 நடு உறுப்பு கிடைக்கும். ஸோ 30ல் பாதி என்ன, 2ஆல் டிவைட் பண்ணால் தெரியும் 15. ஸோ 30ல் பாதி 15. அப்போ நடு உறுப்பு என்னவா வரும்னா 15 1 ஆகும். அடுத்த நம்பர் 16. இப்போ மிட் டேர்ம் இந்த ஏபியில் மிட் டேர்ம் என்னவா இருக்குன்னா 15 = 16. இந்த 15 16 மதிப்பு நான் கண்டுபிடிக்கணும். மதிப்பு கண்டுபிடிச்சா ஆன்சரு. ஸோ 15வது உறுப்பு மதிப்புன்னும் போது 15வது 16வது உறுப்போட மதிப்புனாவே மல்டிபிள் தான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ 15னா 15 இன்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ் 6, 16 16 இன்ட்டு 6. இப்போ 15 இன்ட்டு 6 90, 16 இன்ட்டு 6 96. இதுதான் நடு உறுப்பானா கிடையாது. நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், -3 பண்ணதுனால தான் இந்த நடு உறுப்பு நமக்கு கிடைச்சிது. அப்போ அந்த -3 நம்ம என்ன பண்ணிடணும், சேர்த்துடணும். அப்போது +3 +3 ஆன்சர் 93, 99. ஸோ 9லேருந்து தொடங்கி 183ல் முடிந்த இந்த கூட்டுத்தொடரோட நடு உறுப்பு பார்த்தீங்கன்னா 93, 99. ஒரு லாஜிக் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா போதும். இருக்கிற இந்த மொத்த சம்மும் நம்ம பார்த்துடலாம். மொத்த உறுப்பு கேட்டாலும் போட்டுடலாம். என்னாவது உறுப்பு, அதாவது 15 16 6 7 எந்த உறுப்பை கேட்டாலும் கண்டுபிடிக்கலாம். அதே சமயத்தில் ஒரு மதிப்பு கொடுத்துட்டு இது எத்தனாவது உறுப்பு கேட்டாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை தவிர்த்துட்டு நடு உறுப்பு கேட்டாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த லாஜிக் செகண்டரி ஒன்று, எத்தனாவது உறுப்புன்னு கேட்டானா டிவைடட், மதிப்புன்னு கேட்டானா மல்டிபிள். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நான் நம்புகிறேன். இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பெறணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் டவுட்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.